அன்பின் நிழல் மீனா என்ற தாயின் ஒற்றை கனவு. அதை பற்றி இந்த கதை. வாங்கள் கதைக்குள் போலாம். ஊரின் கடைக்கோடியில் பழைய ஆலமரத்தடியில் ஒரு சிறிய பூக்கடை வைத்திருந்தார் மீனா. பூக்களை கட்டுவதும் விமலின் தலையை வருடுவதும் தான் அவருடைய அன்றாட வாழ்க்கை. அவருடைய மகன் விமல் உலகை வித்தியாசமாக பார்க்கும் கலைமனம் கொண்டவன். அவனுக்கு புகைப்படை கலைஞராக வேண்டும் என்ற கனவு. அம்மா, இந்த காட்சியை பார். இதை ஒரு கேமராவில் படம் பிடிக்க முடிந்தால் அதன் அழகு இன்னும் பல காலம் இருக்கும் என்ற விமல் வானத்தை பார்த்து கூறுவான். மீனா அவனை பார்த்து கனிவுடன் சிரிப்பார். அவருடைய கையில் இருக்கும் சிறிய பூச்செண்டு அவளுக்கு உலகத்தின் மொத்த அழகையும் விட பெரிது. விமலுக்கு நகரத்தில் உள்ள ஒரு சிறந்த கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அங்கே சேர அதிக பணம் தேவைப்பட்டது. மீனா சேமித்த பணம் விமலின் பள்ளி படிப்பிற்கே சரியாக போயிருந்தது. அம்மா, வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் பணம் என்று விமல் தயங்கினான். மீனா மறுநாள் காலையில் தான் வாழ்ந்த குடிசையின் ஓரத்தில் இருந்த ஒரே ஒரு தென்னை மரத்தை விற்றுவிட்டார். அதுதான் அவளுடைய ஒரே சொத்து. விமலாம், நீ போய் படி. உன் கனவை விட இந்த மரமும் இந்த குடிசையும் எனக்கு பெரிதல்ல என்றார். கல்லூரிக்கு சென்ற விமல் ஒரு மலிவான கேமராவை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று துடித்தான். ஒரு நாள் கல்லூரி முடிந்து திரும்பிய போது அவருடைய மேஜை மீது ஒரு பளபளக்கும் புதிய கேமரா இருந்தது. மீனா, அத்தை உனக்காக தன் கடையை அடமானம் வைத்து வாங்கி அனுப்பினார் என்று கல்லூரியில் இருந்த அவருடைய உறவினர் கூறினார். மீனாவின் சின்னஞ்சிறிய பூக்கடை இனி இல்லை. ஒரு சிறிய கூடைக்குள் மட்டும் பூக்களை வைத்து பேருந்து நிறுத்தத்தில் விற்று கொண்டிருந்தார். விமல் கேமராவை கையில் ஏந்திய போது கண்களில் கண்ணீருடன், அம்மா, இனி உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிடும் என்று உறுதியாக கூறினான். பல வருடங்களுக்கு பிறகு விமல் உலக புகழ் பெற்ற புகைப்பட கலைஞராகிவிட்டான். நகரத்தில் பெரிய ஸ்டுடியோ, ஆடம்பரமான வாழ்க்கை. மீனா இப்போது விமலுடன் நகரத்தில் வசிக்கிறார். விமலுக்கு பல பெரிய மனிதர்களுடன் பழக்கம். ஆனால் தன் தாயை பற்றி பேசவோ பொது இடங்களுக்கு அழைத்து செல்லவோ அவன் வெட்கப்பட்டான். மீனா தன் மகனின் வெற்றியை கண்ணால் பார்த்ததில் மட்டுமே திருப்தி அடைந்தார். சலசலக்கும் நகர வாழ்க்கையில் அவர் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஒரு நாள் விமலுக்கு உலகளவிய புகைப்பட கலைக்கான விருது வழங்கப்பட்டது. விழா மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. மீனா தான் பூ விற்ற போது உடுத்தியிருந்த அதே அழுக்கு தழும்புகள் கொண்ட எளிமையான சேலையில் விழாவுக்கு வந்திருந்தார். மேடையில் விமல் பேசும்போது அவருடைய பார்வையோ தாயை தவிர்க்கவே முயற்சித்தது.
விருதை வழங்கிய பெரியவர் விமலின் கையை பிடித்து வாழ்த்தினார். இன்றைக்கு இவர் பெரிய புகைப்பட கலைஞர். ஆனால் இவருடைய முதல் குரு யார் தெரியுமா என்று அந்த பெரியவர் கேட்டார். அவர் கூட்டத்தில் இருந்த மீனாவை கை காட்டி, அந்த அம்மாதான். நான் ஒருமுறை அவரிடம் பூக்கள் வாங்க சென்றபோது தன் கடையில் இருந்த ஒரே ஒரு பழைய நாற்காலியில் அமர மறுத்துவிட்டு தன் மகனின் கனவுக்காக தன் கடையை அடமான வைத்தவர் இவர். தன் மகனுக்காக தெருவில் கூடை சுமந்து பூ விற்றவர். இவர் செய்த அந்த பெரிய தியாகம்தான் இவருக்கு இந்த விலையுயர்ந்த கேமராவை வாங்கி தந்தது. இவர் வெறும் தாய் அல்ல, இவர்தான் விமலின் வெற்றிக்கான அடித்தளம் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். விமல் அதிர்ந்து போனான். தன் தாயின் எளிமையைக் கண்டு வெட்கப்பட்ட தன்னுடைய எண்ணங்கள் அவன் மனதை சுட்டன. உலகமே தன்னை புகழ்ந்தாலும் தன் தாயின் தியாகத்தின் முன் தான் எவ்வளவு அற்பமானவன் என்று உணர்ந்தான். விமல் கண்ணீருடன் மேடையிலிருந்து கீழே இறங்கி விருந்தளித்த பெரியவர் முன்னிலையிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் முன்னிலையிலும் தன் தாயின் காலடியில் விழுந்து, மன்னித்துவிடு அம்மா, உன் அன்புதான் எனக்கு பெருமை, உன் நிழல்தான் என் உலகின் முதல் வெளிச்சம் என்று அமுதன். மீனா தன் மகனின் தலையை வருடினவார் அவளுடைய கண்ணீரிலும் அந்த அழுக்கு சேலையிலும் உலகிலேயே மிக தூய்மையான அன்பு மட்டுமே மின்னியது. இது போன்ற மேலும் அற்புதமான கதைகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் நாம் சந்திப்போம். நன்றி.